அஜித் சாருக்கு ஒரு படத்துக்கு நாங்கள் ஒரு 5 இன்ட்ரோ சீன் மாதிரி ஒன்று பிளான் பண்ணியிருப்பாங்களா ஒரு படத்துக்கு. ஆனால் இந்த படத்தில் வர ஒவ்வொரு சீனுமே அவருடைய இன்ட்ரோ சீன் தான். அந்த அளவுக்கு கிளாஸாக மாஸாக பயங்கரமாக காமிச்சிருக்காரு. அதுவும் என்ன கெட்டப் சேஞ்சுன்றீங்க அப்பா. அந்த சின்ன வயசு அஜித் சாரா அமர்க்களத்துலேருந்து அப்படி வராரு. அதையும் கதையோட பிளெண்ட் பண்ணதெல்லாம் நான் ஷாக் ஆகி பார்க்குறேன். என்னங்க இப்படி ஒரு கனெக்ட் பண்ணலாமாங்க, மிரட்டிட்டிங்களேன்னு. இதெல்லாம் ஒன்று. இது வரைக்கும் நம்ம யங் ஜெனரேஷன் டேரக்டர்ஸ் எல்லாருமே இந்த ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம பார்த்துட்டு வரோம். ஆனால் ரொம்ப எக்ஸாக்டாக ரொம்ப பயங்கரமாக தேட்டரை அதிர்ற மாதிரி இது வரைக்கும் யாரும் அந்த ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணலை. அதையும் ஆதிக் ரவிச்சந்திரன் பண்ணி எல்லாருக்குமே ஒரு ஒரு ட்ரெண்ட் செட்டராக ஒரு சில டேரக்டர்ஸ் இருப்பாங்களே இந்த சமகாலத்தில் வந்து அட்லி, லோகேஷ் கனகராஜ், நெல்சன் அப்படின்னு அந்த லிஸ்ட்டில் இப்போது ஆதிக் ரவிச்சந்திரன் இருக்காருன்றதுல டவுட்டே கிடையாது. அப்படி ஒரு ஒர்க்கை ஒன்று பண்ணியிருக்காரு. அதுவும் ஹாலிவுட்லேருந்து ஜான் விக் ரெஃபரன்ஸ்லாம் ஒன்று பண்ணியிருக்காரு. அது ட்ரெய்லர்லேயும் இருக்குது, ஆனால் நீங்கள் கண்டுபிடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப அழகாக பிளேஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் சிம்ரன் மேமோட என்ட்ரி அதெல்லாம் வந்து ஓவரால் தேட்டரே வந்து வெடிச்சிக்கிட்டே இருக்குது.